மயிலாடுதுறை எம்பி சுதா நம்மோடு இணைப்பில் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைய தினம் இந்த துணைத் தலைவர் தேர்தல் என்பது நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400 எம்பிக்கள் என்கிற பலம் இருக்கிறது. உங்களுடைய கருத்து? இந்த தேர்தல் என்பது வரலாற்றில், இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான தேர்தல். அதுவும் முக்கியமான தருணம். இன்றைக்கு தேசத்தில் இருக்கின்ற ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. வாக்கு திருட்டு என்ற மோசமான ஒரு சூழலை செய்து கொண்டிருக்கின்ற, இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் வாக்குகளை திருடி, மக்களின் ஜனநாயக கடமைகளை திருடி, மக்களின் ஜனநாயக உரிமைகளை திருடி இன்னைக்கு ஆட்சி கட்டிலில் வெற்றி பெற்றது போல அமர்ந்திருக்கின்றார்கள். இவர்களுக்குமான உண்மையை மட்டுமே உறுதியாக நம்புகின்ற, சித்தாந்தத்தை கொண்ட, காந்தியின் கொள்கைகளை பின்பற்றுகின்ற ஜனநாயகவாதிகளுக்குமான தேர்தலாக இதை பார்க்கின்றோம். நாம் இந்த தேர்தலில் கட்டாயமாக எங்கள் வேட்பாளர் சுதர்சன ரெட்டி உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி வெற்றி பெறப் போகின்றார். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த தேர்தலுக்காக காங்கிரஸ் சார்ந்த இந்தியா பிளாக் ஒரு தடவை தான் கூட்டத்தை நடத்தினார்கள், நேற்று மட்டுமே. ஆனால் பிஜேபி என்டிஏ கூட்டணி 3 முறை இந்த தேர்தலுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி பயம் இருக்கின்றது. அவர்கள் கூட்டணி மீது, அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது அந்த நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு இந்தியா பிளாக் கூட்டணி மீதும், கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் மீதும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒன்றாக இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம். இத்தேர்தலில் வெற்றி பெறப் போகின்றார், எல்லாம் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நமது வேட்பாளர் சுதர்சன ரெட்டி என்பவர் பல்வேறு தீர்ப்புகளை மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக, மக்களின் உரிமைக்காக பல்வேறு தீர்ப்புகளை, உயரிய தீர்ப்புகளை வழங்கியவர். அப்படிப்பட்ட உயரிய சிந்தனை உடைய ஜனநாயகவாதி நாடாளுமன்றத்தில், இந்திய தேசத்தின் குடியரசராக, துணைத் தலைவராக வரும்பொழுதும், ராஜ்யசபாவில் ஒரு ஸ்பீக்கராக அமரும் பொழுதும் ஜனநாயகம் காக்கப்படும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கின்றது. ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற வேட்பாளர் என்பவர் RSS சித்தாந்தத்திலேயே வளர்ந்து, RSS சித்தாந்தத்தை முழுமையாக தொடர்கின்ற இருக்கிறார். அந்த RSS சித்தாந்தம் என்பது இந்திய தேசத்தின் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துவதும், ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவதும், ஜனநாயகத்தின் மீது பற்றுதல் இல்லாமல், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத, சர்வாதிகாரத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை உள்ள RSS இயக்கம். அந்த இயக்கத்தின் வேட்பாளராக இன்று நிறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படை இந்திய மக்கள் ஜனநாயக விரும்புபவர்கள், மதசார்பின்மை கொள்கையை பின்பற்றுபவர்கள் அனைவரும் நமது வேட்பாளர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் சுதர்சன ரெட்டி வெற்றி பெற வேண்டும், இந்தியத்தின் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக வர வேண்டும் என்று இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திருமதி சுதா.